யார் இந்த சேகுவேரா தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, சேகுவேரா அப்படிங்கிறவர் ஒரு போராளி, எல்லா நாடுகளையுமே தன்னோட தாய்நாடா பார்த்த ஒருத்தர் அப்படின்னு. ஆனா நம்ம வரலாற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேகுவேரா அர்ஜென்டினா நாட்டுல பிறந்து ஒரு மருத்துவரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாலும் பல இடங்களில் மக்கள் வறுமையினால கஷ்டப்படுறத பார்த்துட்டு அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு போராளியா மாறினாரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சேகுவேரா பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட சேகுவேரா மாதிரி உங்களுக்கு யாரை தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க அந்த நேரத்துல கியூபாவோட விடுதலைக்காக பிடல் காஸ்ட்ரோவும் தான் நாட்டோட ஆட்சி எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் சேகுவேராவும் பிடல் காஸ்ட்ரோவும் சேர்ந்து 82 பேர் கொண்ட ஒரு புரட்சியாளர் டீமை உருவாக்கி கியூபா நாட்டை அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்தினாங்க. ஆனா இது அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. சேகுவேராவை கொல்ல முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னதான் இவருக்கு தேசிய வங்கி தலைவர், தொழில்துறை அமைச்சர்னு பல பதவிகள் இருந்தாலும் இது எல்லாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்க மக்களோட அடிமைத்தனத்துக்கு எதிராக போராட போனாரு. கடைசியா ஒரு ஆடு மேய்க்கிற பெண் சேகுவேரா இருந்த இடத்த காட்டி கொடுத்ததால 1967 அக்டோபர் 9 அப்ப சேகுவேராவை சுட்டு கொண்டுறாங்க. அப்ப தான் சாகிற அந்த ஒரு நேரத்திலையும் சேகுவேரா சொன்ன உடனே மக்களோட மனதில் அடிமைத்தனத்துக்கு எதிரான புரட்சியை விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லாட்டி உரம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டோட விடுதலைக்காக தன்னோட உயிரை கொடுத்திருப்பாரு.